அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பறவைகளோட வாழ்க்கை பயணம் எப்படி நம்ம வாழ்க்கை பயணத்தோடு மெர்ஜ் பண்ணி முன்னேற்ற பாதையில் யோசிக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு சில டிப்ஸாக இன்றைக்கி நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கோம். வாங்க அந்த டிப்ஸ் என்னங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல் விஷயம், ஒரு பறவைகிட்டேருந்து முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டியது அதோட கூடு கட்டும் தன்மை தான். நீங்கள் பறவை கூடு கட்டுறதை பார்த்துருந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு சில குச்சிகளாக சேகரிச்சுட்டு வரும். பின்பு சேகரித்து வச்சதை எடுத்து அழகாக தனக்கு தேவையான கூட தானே அமைச்சுக்கும். அதே மாதிரி தான் நமக்கு ஒரு கோல் இருந்ததுன்னா சிறு சிறு விஷயங்களாக சேர்த்துக்கிட்டே வரணும். நம்ம கூட அந்த கோல் அடைவதற்கு தேவையான விஷயங்கள் கடைசியாக நமக்கு அந்த கோல் முழுமையடையும். அதை தான் திங்க் பிக் பட் பிகின் வித் ஸ்மால் திங்ஸ். அதாவது நீங்கள் பெரிய கனவு கண்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட தொடக்கம் சின்னதாக தான் இருக்கும். சின்னதில் தொடங்கினா தான் பெரிய கோல்ஸ் அடைய முடியும். இதுதான் நம்ம பறவைகிட்டேருந்து கற்றுக்கக்கூடிய கூடுகட்டும் தன்மையிலோட ஒரு முக்கியமான விஷயம். இரண்டாவதாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, பறவைகளுக்கு சண்டே, மண்டே, டியூஸ்டே அந்த மாதிரி டேஸே கிடையாது. எல்லா நாளும் தனக்கு தேவையான உணவை தானே சர்ச் பண்ணி தானே எடுத்து உண்ணக்கூடியது தான் பறவைகள். அதே மாதிரி தான் நம்ம ஒரு கோல் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த கோலுக்காக சண்டே, இன்னைக்கு மண்டே அப்படிங்கிற கணக்கெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம அனைத்து நாளுமே நம்ம கோலை நோக்கிய பயணத்தில் முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டே தான் இருக்கணும். உங்களுக்கு தேவைன்னா அதோட அளவை வேணால் குறைச்சிக்கொள்ளலாம். எனக்கு சண்டே ஒரு முக்கியமான ஒர்க் இருக்குது, இன்றைக்கி எனக்கு வேலை இருக்குது, என்னோடய கோலுக்கு ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னா மற்ற நாள் ஒரு 2 மணி நேரம் உங்களோட பயணத்திற்காக உங்கள் கோலுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த நாட்களில் ஒரு 10 நிமிடம் அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆவது உங்களோட கோலுக்காக டைமை செலவிடணும். இதுதான் உங்கள் கோலை நோக்கிய பயணத்தில் என்றைக்குமே முனைப்போடு இருக்கிறதா பறவை நம்மக்கிட்ட உணர்த்தக்கூடிய ஒன்று. அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா, பறவை என்றைக்குமே கரெக்ட் சர்ச்சிங் தான் பண்ணும். அதாவது நீங்கள் கழுகு எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடுகு மேலே பறந்துகிட்டே இருக்கும். அந்த கழுகு கீழே இருக்கக்கூடிய உணவை எவ்வளோ தூரமாக இருந்தாலும் கரெக்டான பாயிண்டில் பிக் பண்ணி தூக்கிட்டு போகும். அந்த பறவைக்கு இருக்கக்கூடிய முனைப்பு, நம்ம கரெக்ட் சர்ச்சிங் நம்மக்கிட்டே இருக்கணும். அந்த சர்ச்சிங் தான் கரெக்டான கோல்ஸ் அடையிறதுக்காக உங்களோட வெற்றி பாதையில் ஒரு முன்னேற்ற பாதையில் ஒரு முன்னேற்றம் தேடலாம் அமையும். அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா பேலன்சிங். நீங்கள் காற்று வரும்போது இந்த பறவைகளை நோட் பண்ணிங்கன்னா, பறவைகள் பறக்கும்போது இருக்கிறத விட காற்றுல நிறைய காற்று வரும்போது 2 ரெக்கையுமே அசைக்காமல் ஸ்ட்ரைட்டாக வச்சு பேலன்ஸ் பண்ணும். அந்த பேலன்சிங் நம்ம லைஃப்பில் வேணும். நமக்கும் காற்று மாதிரி நிறைய களங்கங்கள், நிறைய பூகம்பங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும். அதை எல்லாத்தையும் தகர்க்கறதுக்கு நமக்கு அந்த பேலன்சிங் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் லைஃப்பை லீட் பண்ண முடியும். இந்த விஷயங்களை நான் பறவைகிட்டேருந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு கவிதை. இது எல்லாரும் கேட்டிருப்பீங்க மேக்ஸிமம், இருந்தாலும் எனக்கு சொல்லணும்னு தோணுது. பறவைகள் ஒரு கிளையில் போய் உட்காருது அப்படின்னா அந்த கிளையை நம்பி கிடையாது, தங்கிட்ட இருக்க சிறகுகளை நம்பி. ஏன்னா கிளை உடஞ்சி விழுந்தா கூட தன் சிறகுகளை வச்சு பறந்து போயிட முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையினால் மட்டுமே. இதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு லைஃப்லேயும் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் தன்னம்பிக்கை வேணும். தனக்கான வழியை தானே தேடிக்கொள்ளக்கூடிய தன்னம்பிக்கை. அதே மாதிரி இரண்டாவதாக பறவைகள் அப்படின்னு சர்ச் பண்ணும்போதே எனக்கு தோணுன முதல் விஷயம், ஒரு சத்தம் போடாதே அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்த சாங் லைன்ஸ் தான். அந்த லைன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் இலைப்பார மரங்கள் கிடையாது, ஆனால் கலங்காமல் கண்டம் தாண்டும். இதை எல்லாருமே மனசில் வச்சுக்கணும். கடல்ங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த கடலை பறவை கடக்கும்போது அது கடல் இவ்வளோ பெருசு, நம்ம எப்படி கடப்போம் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அது ஈஸியாக கடந்துட்டு வந்துடும். அதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இடம் கூட இருக்காது. இருந்தாலும் அதை கன்சிடர் பண்ணாமல் கிடக்கும். அதே மாதிரி நம்மளும் நம்ம லைஃப்பில் கோல்ஸை அச்சீவ் பண்ணணுன்னா கடல் மாதிரி இடத்த கடந்து தான் ஆகணும். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.